இரும்பன் திரைப்படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். என் பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெருமக்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, ஊடகத்துறையில் பணியாற்றுகிற என் அன்பு உறவுகள், என்னுடைய அண்ணன் செரிக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தம்பி தீபன் அவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள். இந்த விழாவின் நாயகன் என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். நாங்கள் இணைந்து பணியாற்றி இருக்கிறோம். ஐயா தேவா அவர்களோடு பணியாற்றுகிற போது என்னுடைய தம்பி ஸ்ரீகாந்த் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தார். அப்போது பகுதி நேரத்திலெல்லாம் வந்து கீபோர்டு வாசித்து என்னுடைய பாடல்களுக்கு அவர் இசைக்கோர்வையில் பணியாற்றியிருக்கிறார். இன்னும் எனக்கு ஆனந்தம் இருக்கிறது. அவருடைய திறமைக்கான உயரத்தை அவர் தொடவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அவருக்கு நல்ல படம் வந்தது. எங்களுடைய அருமை சகோதரர் ஜெகநாதன் அவர்கள் எடுத்த படம் ரொம்ப நல்ல படம். அதில் ஒரு பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, மிக சிறப்பாக வழங்கியிருப்பார். காலம் அவருக்கு இன்னும் நல்ல வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அவருடைய இசைத்திறனில் வெளியிருந்திருக்கிற வரப்போகிற பாடல்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். 5 பாட்டையும் பார்த்தோம். மிக சிறப்பாக நட்டமைத்து கொண்டு வந்திருக்கிறார். வந்தாலே வந்தாலே பாடல் ஆடியும் காட்டினார்கள். அதை பதிவாகவும் பார்த்தோம். அதுக்கப்புறம் தம்பி ஜி பிராஸ் அவர்கள், அவருடைய துணைவியார் அவர்கள் இணைந்து பாடிய அந்த பாடல், என்னுடைய அன்பு தம்பி ஜெய் அவர்கள் பாடிய பாடல் வந்தாலே தேரோட்டமா, அந்த பாட்டு ரொம்ப நல்ல மெல்லிசையாக பாடல்களை வழங்கியிருக்கிறார். என் அன்பு தம்பி ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்கள். படத்தின் நாயகன் நான் அந்த வழியை போகிறது. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பதாகை இருக்கும், பார்த்துட்டு போய் கீழே என்னுடைய தம்பி இயக்குனர் தீரா அவர்கள் பேர் போட்டிருந்தது. தீரா அவர்கள் என்னுடைய மைத்துனர் சங்கர்பச்சான் அவர்களிடத்தில் பணியாற்றி கொண்டிருந்து நாங்கள் ஒரு உறவாக இணைந்து வளர்ந்தவர்கள். சமூகப்பற்று, முற்போக்கு சிந்தனை, இலக்கிய வாசிப்பு, நேசிப்பு எல்லாம் கொண்ட ஒரு படைப்பாளி தீரா. அவர் இந்த பாட்டு வெளியீட்டு விழாவுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொல்லும்போது என்னால் மறுக்க முடியல. அது அவர் மேலே நான் வச்சிருந்த பேரன்பு தான் அதுக்கு காரணம். தம்பி ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களை 2-3 முறை சந்தித்து பேசிட்டு நம்ம மென் இனிமையாக தொடரக்கூடியவர். ஒரு ஒன்று தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் வருவதற்கு உங்களுடைய தாத்தாவுடைய பெயர், அவருடைய புகழ் பயன்படலாம். ஆனால் நீங்கள் வெல்வதற்கு கடுமையான உழைப்பு ஒன்றை தவிர வழியே கிடையாது. எம்ஜிஆர் அவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ வலிக்கும். 45வது வயதில் தான் அவர் கதாநாயகனாகவே ஆகிறார். அதுக்கு முன்னாடி ஆழ்ந்த அடர்த்தியான வறுமை. நாடகத்தில் அவர் நடித்து கொண்டிருக்கும் போது பாடத்தை படிக்க போய் நடிக்க போனால் மதிய உணவு கிடைக்கும். ஆனால் மற்றவர்களெல்லாம் அந்த ஒருவேளை உணவுக்காக அவர்கள் பாடம் படிக்க அந்த நாடகத்தை
நடிக்க போய்விடுகிற போது தன் வயிற்று பசியை பொருட்படுத்தாத ஒரு சிலம்பு கற்றுக்கொள்ள சென்று விடுவார். அந்த வயதில் யோசிச்சு பார்க்கணும், பசியோட பட்டினி கிடந்த அந்த சிலம்பு கலையை கற்றுக்கொண்டதால் தான் இந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வாத்தியார் என்று அழைத்தார்கள் என்றால், இன்னைக்கும் நீங்க அவருடைய சண்டை காட்சியில பாருங்க, பிரம்மாதம். ஏன்னா எனக்கு சிலம்பு தெரியுங்கிறதுனால சொல்றேன். அதோட சண்டையில நீங்க அவரை மாதிரி சண்டை காட்சிகள் நாங்கள்லாம் புரூஸ்லி சண்டையை போட்டு பார்ப்போம், ரெஃபரன்ஸ். அப்புறம் ஜாக்கி சான், அப்புறம் ஜெட்லிலாம் போகும். ஆனால் எம்ஜிஆர் அவருடைய சண்டை எது தடை எது அடி, எப்படி தவிர்க்கணும் எப்படி அடிக்கணும், அந்த மாதிரியெல்லாம் சண்டை செய்யறதுக்கு இன்னைக்கு எந்த நடிகரும் இல்லை. இன்னைக்கு ஒரே அடியில் விழணும், அப்படிலாம் ஒரே அடியில் ஒருத்தர் கூட்டி அங்கே போய் எழுதுற மாதிரிலாம் அடிக்க முடியாது. அது உண்மையிலே சண்டை செஞ்சவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அந்த சண்டை காட்சி வரும்போது ஒன்று வெளியில் போயிடும் தலைக்கு முடிக்கலாம் அது. ஆனால் அவருடைய படத்தை நீங்கள் போட்டு பாருங்க, இந்த கடுமையான உழைப்பை கொட்டியதால் தான் மங்காத புகழ் பெற்று இன்று வரை தமிழக மக்களின் மனதில் ஒரு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜூனியர் என்டிஆர் போல தம்பி ஜூனியர் எம்ஜிஆர், இப்படிதான் நம்ம பார்ப்பாங்க மக்கள். ஜூனியர் என்டிஆர் வந்ததற்கு அவங்களுடைய தாத்தா, அவங்க அப்பா பாலகிருஷ்ணன், இவங்கெல்லாம் இருந்துக்கலாம். அவங்க சித்தப்பா பாலகிருஷ்ணா பெரிய நடிகர், அவங்க அப்பாவே பெரிய நடிகராக இருந்தார். அரசியல் பின்புலம் இதே நடி. ஆனால் அதற்கு பிறகு தன் உடலை வருத்தி உடல் எடையை குறைச்சி தன் ஆட்களை பெருக்கிக் கொண்டு இன்னைக்கு ஜூனியர் என்டிஆர் ஒருத்தர் தெலுங்கு திரையுலகில் அசைக்க முடியாத இடத்தில் இருக்கிறார்கள். அவருடைய உழைப்பு. என்னுடைய தம்பி விஜய் அவர்கள் வருவதற்கு உங்களுடைய அப்பா எஸ்சி பெரிய காரணம், உதவி இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தமிழ் திரையுலகின் உயர்ந்த நட்சத்திரமாக சூப்பர் ஸ்டாராக அவர் இருக்கிறார் என்றால் அவருடைய உழைப்பு தான். காலையோட நான் எங்கள் அப்பா பாரதிராஜா அவங்க அடைப்பயிற்சி வைக்கும்போது எங்கள் அப்பா விட அடுத்த விட தம்பி விஜய் விட அந்த வீட்டை கிடக்கும்போது என்ன மாடா ஆடுறான் அந்த பையங்கிறார் எங்கள் அப்பா. அவர் அளவுக்கு இன்னைக்கு நடன அசைவுகளை வெளிக்கொண்டு வந்து ஈர்க்கிற அளவுக்கு ஆடுறதுக்கு இந்தியாவிலே நடிகர்கள். காரணம் அவருடைய உழைப்பு. எளிதில் புகழ் வராது என் உடன் பிறந்தார்களே, அப்படின்னா தொட்டு விட முடியாது. பெரியவர் காஞ்சி சங்கராச்சாரியர் பெரியவர் இறந்து விட்டார். அவர் சொல்றாருன்னா, ஒருவன் வெற்றி அடைந்து புகழ் பெற்றுட்டான்னா அதை நினைச்சு நீ பொறாமப்படாத. அந்த இடத்திற்கு வர அவன் கொடுத்திருக்க விலை இருக்குல்ல, வழி இருக்குல்ல, அவன் சுமந்து வந்த வழி, ஏற்று பேச்சு அவமானம், அதை ஒரு தடவை நீ திரும்பி பார்த்தீங்கன்னா யார் மேலேயும் உனக்கு பொறாமை வராது. வெற்றி அடைந்தவன் மேலே அவ்வளோ உழைப்பு இருக்கு. அதுபோல தம்பி தனிஷ் ஒரு நடிகராக அவங்க அப்பா கஸ்தூரிராஜாவும் அவருடைய அண்ணன் செல்வராகவும் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்தை தக்க வைப்பதற்கு கடுமையான உழைப்பு, தன் திறனை மேம்படுத்தி கொண்டு வந்த விதம். எப்படி பார்த்தாலும் என் உடன் பிறந்தார்கள் வெற்றிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது, கடுமையான உழைப்பு. அதை தவிர வழி கிடையாது. அதை என்னுடைய தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்கு சொல்லுவேன், நீ உங்க தாத்தா பேரை காப்பாற்ற வேண்டாம், கெடுக்கிற. அவர் சம்பாதிச்சிருக்க பேர் இருக்குல்ல, இன்னாரு பேரை பரவாயில்லை. அதுக்கு உன்னுடைய ஆட்களை செதுக்கிக் கொண்டு திறனை வளர்த்துக் கொண்டு மென்மேலும் வளர்ந்து வரணும். அதுக்கு எப்பவும் இந்த அன்னைகளுடைய வாழ்த்துக்களும் அன்பும் உனக்கு எப்பவும் துணை இருக்கும். அது அந்த ஆர்வமும் அந்த ஈடுபாடும் உங்களுக்கு இருக்குது. அதை வைத்து நீங்கள் வென்று வர வேண்டும். இதில் அந்த வெள்ளந்தி எதுவும் அழகுதான் அந்த பாடல் காட்சியை பதிவு செய்வதற்கு ஒளிப்பதியும் திறன் மேம்படுது. ரொம்ப சிறப்பாக பதிவு செய்கிறார்கள். அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். படத்தொகுப்பாளர் அற்புதமாக தொகுத்திருக்கிறார். கலை இயக்குனரும் சிறப்புற கை கொடுத்து பணியாற்றிருக்கிறார். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு முதல்ல பேர் குரவன் வச்சிருந்தாங்க. நான் தான் அந்த தலைப்பை மாற்ற சொல்லி என் நம்பி கீழாட்ட சொன்னேன். அது காரணம், இந்த படத்தில் வருகிற குடிமக்கள் இவர்கள் குறவர்கள் அல்ல. இவர்கள் மகாராஷ்டிராவிலிருந்து இடம்பெயர்ந்து வந்தவர்கள் தமிழர் இந்த நாட்டில்.
அவர்களுக்கான குடிப்பெயர் அக்கி பிக்கி வக்காலே இதுதான். அவர்களை நரிக்காரர்கள் என்று வேணால் நாம் அழைக்கலாம். ஆனால் நரி குறவர்கள் என்று அழைக்கலாம். குறவர்கள் யார் என்றால் நாங்கள் தான். தமிழ் பேரினத்தின் ஆதி குடி குறவர்கள். முதலில் மலை தோன்றியது, குன்று தோன்றியது. ஒய்யகா நாளும் புகழ் உரைக்க என்று எப்பான் வையம் போர்த்து வயங்கு ஒளினி கையகல கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இது பாட்டு தந்தையில் இருக்கின்றது. அப்ப நீங்க அந்த தமிழர்கள் எப்பவுமே பெருமை வச்சே இருப்பான். கல் தோன்றிட்டான், மண் தோன்றலையா, அப்பவே தமிழன் தோன்றிட்டான். ஆமா தோன்றிட்டான், ஆமா தோன்றிட்டான். முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய முதல் மொழி தமிழ் என்று உலக பேரறிஞர்கள் ஒத்துக்கொண்டார்கள். எங்களுடைய தாத்தா தேவனைய பாவாணர் தன் ஆயுள் முழுக்க ஆய்வு செய்து முதல் மாந்தன் தமிழன், அவன் பேசிய மொழி தமிழ். இது நான் சொல்றேன்னா, எங்க தாத்தா தேவனைய பாவாணர் சொல்ற அமெரிக்காவின் மொழியில் அலெக்ஸ் கூலியர், ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்றார், முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று. ஏன்னா இன்னைக்கு அலெக்ஸ் கூலியர் உயிரோடு இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். அவர் மாணவர்களுக்கு பாடம் நடத்துகிறார். ஒரு வெள்ளை பலகை எழுதுகிறார், முதலில் மனிதன் பேசிய மொழி தமிழ். அப்ப கல் தோன்றி மண் தோன்றல் என்ன? மலை தோன்றிட்டது. அந்த நிலத்திற்கு பேர் அந்த குறிஞ்சி மலர்கள் பூத்ததனால் அதை குறிஞ்சி திணை என்று தொல்காப்பியம் பாடுது. 5 நிலங்களாக தமிழர்கள், தமிழின முன்னோர்கள் பகுத்து வகுத்து வைக்கிறார்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 நிலங்கள். அதில் முதல் திணை குறிஞ்சி திணை. முதல் நிலம் குறிஞ்சி. அதுதான் மலையும் மலை சார்ந்த இடமும். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்தில் வாழ்ந்த மக்கள் அவன் தோன்றிட்டான். முதல்ல மலை தோன்றியது, கல் தோன்றியது, மண் தோன்றல. மண் எப்போது தோன்றது? இரண்டாவது நிலம் காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை நிலம், அங்கே முல்லை பூக்கள் இருந்ததால். மூன்றாவது நிலம் தான் மருத நிலம், அங்குதான் மண் தோன்றுது. அப்ப கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி என்று வாழும். அந்த குடியின் தலைவன் நம்முடைய இறைவன், தமிழ் இறை முருகன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இறைவனின் துணைதான் வள்ளி என்பவன், அதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் அவர்கள் குன்றில் வாழ்ந்ததா? குன்றவர்கள். உச்சரிப்பில் இன் குன்றி 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 குறைந்து, இன் ஒளி குறைந்து குறைந்து குறவர்கள் என்றார்கள். அப்படி பார்த்தால் என் அன்பு தொண்டங்களே, தமிழர்கள் நாங்கள் எல்லோரும் குறப்பைய மக்கள் தான், நாங்கள் குறவர்கள் தான். அதில் இருந்துதான் இத்தனை குடிகளும் தலைக்கு துளித்திருக்கிறது. கீழே இறங்கினோம், ஆதியில் நாங்கள் வேட்டையாடி உண்டோம், காய்கறிகளை தின்றோம், கிழங்குகளை தின்றோம். அங்கிருந்து கீழே இறங்கினோம். காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை மலர்ந்ததுனால முல்லை என்று அழைக்கப்பட்டது அந்த நிலம். இதுவரை வேட்டையாடி உள்ள விலங்கை ஏன் நாம் வளர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு ஆடு மாடு வளர்க்க தொடங்கினோம். ஆடு மாடுகளை எண்ணுவதற்காகவே 1 2 கண்டுபிடித்தது நாங்கள் தான். அதை எப்படி பதிவுகிறார் பாருங்க வள்ளுவ பெருமகனார். எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இரண்டும் தன்னன்ப வாழும் உயிருக்கு என்று பதிவு செய்கிறார். ஒழிய எழுத்தன்ப ஏன எண்ணென்ப என்று வாழும். அப்படின்னா முதல்ல எழுத்து வருவதற்கு முன்பே என் தோன்றியிருக்கிறது. அந்த எண்ணெய் கண்டுபிடித்தவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்த ஆயர்குடி, கோன்குடி நாங்கள் தான். கீழே இறங்குறோம், அதுக்கு கீழே அங்கே மருத மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால மருத நிலம். அங்கேதான் ஆறை பார்க்குறோம், குளிக்கிறோம், அங்கேதான் நிலைத்து வாழலாம்னு முடிவெடுக்கிறோம். நகர்ந்து நகர்ந்து வந்த நாங்கள் அங்கே நிற்கிறோம். நமக்கான உணவுப் பொருளை ஏன் நாம் வேளாண்மை செய்து சாப்பிடக்கூடாதுன்னு உணவு செய்ய ஆரம்பிக்கிறோம். அங்கே பண்பாடு வளருது, கலை இலக்கியம் வளருது, வழிபாடு வருது, அரசு நிறுவப்படுது. இப்படிதான் நாங்கள் வந்தோம். அதனால எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடியோடு இவர்களை ஒப்பிட்டு நரி குறவர்கள் என்று அழைப்பது தவறு. அதுக்கு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒருவேளை எங்களிடத்தில் அதிகாரம் இருந்தால் நீ அக்கி பிக்கியா வேறு, நீ வக்காலையா வேறு, என்னுடைய தாய்க்குடி ஆதிக்குடி தமிழர் குடி குறவர் குடி, அவன் வேற நீ வேறு. எந்த குடிகளின் மேலும் எந்த இனத்தின் மீதும் நமக்கு வெறுப்பு கிடையாது. ஆனால் எங்கள் அடையாளத்தை குறைக்க நாங்கள் தயாரல்ல. அதை நீங்க கொஞ்சம். அதனால இன்னும் இருக்கிற எங்கள் ஆதி தாய்க்குடி குறவர் குடி என்னிடத்தில் முறையிட்டதால் நான் என் தம்பி இடத்தில் முறையிட்டு அதை மாற்றிடு, வேற பேர் வச்சிரு. இல்லைன்னா அதுக்கு ஒரு பிரச்சனை. அப்புறம் அண்ணன் தான் அவங்கள்ட்ட வந்து செஞ்சு போராடிட்டு இருக்கணும். தயவு செய்து மாற்றிடுன்னு சொல்லி மாற்ற விட்டேன். அதனால தான் அது குறவன் இன்னைக்கு இரும்பனாக மாறிடுகிறான். இந்த பெயரும்
சிறப்பான தலைப்பாகத்தான் இருக்கிறது. இதில் இன்னைக்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்து விரிவடைந்துருச்சு. திரையரங்கில் படம் பார்க்குற எண்ணிக்கை குறைந்து எல்லாமே இந்த ஓடிடிங்கிற ஒரு நுட்பம் வந்த பிறகு எல்லாருமே அதெல்லாம் இல்லைன்னா நாங்கள்லாம் படம் பார்க்கவே முடியாது. படம் இல்லைன்னா இப்போ எப்படின்னா திரையரங்குக்கு போக முடியாத சூழலில் தொலைக்காட்சியில் தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. அப்படிதான் நிறைய படத்தை நம்ம பார்க்க முடியுது. அது தொழில்நுட்பத்தின் விரிவாக்கத்தை வளர்ச்சி யாராலும் தடுக்க முடியாது. அது தெரியும். என்னுடைய தம்பி சிநேகன் வந்திருக்கிறார். ஆக சிறந்த பாடல்களை தந்தவர் அவர். அது என்னுடைய தம்பி சேரன் அவர்களுக்கு எழுதிய பாடல்களால் மிகவும் புகழ்பெற்ற பாடல்களாகும். ரொம்ப அற்புதமான வரிகளை எல்லாம் தருவான். அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பாடல்கள். வந்தவொடனே எனக்கு இதில் எழுதியிருக்கியா அப்படின்னு கேட்டேன். நான் இல்லை நேரம். அது இதை நான் இதை நான் விமர்சனமாக சொல்லலை. இந்த அந்த அவர்களை இப்படி குறை விளக்கமாக சொல்கிறேன். ஒரு தலைமுறைக்கு நாங்கள் அந்த வழியோடு இருக்கிறதுனால விளக்கமாக சொல்கிறோம். அதனால தடுக்கணும். அவர்கள் அடையாளத்தில் சொல்லணும், எங்கள் அடையாளத்தில் சொல்லணும். அதுதான் அதுக்காக அதை சொன்னேன். யாரையும் விமர்சிக்கணும் இல்லை. இந்த படம் வெற்றி அடையணும். என் தம்பி ஹீராவுக்காக, என் தம்பி ஜூனியர் எம்ஜிஆருக்காக, இளைய எம்ஜிஆருக்காக வெற்றி அடையணும். நிறைய என் தம்பி ஜெய் பாடியிருக்காங்க முதலாக, அவனுக்காக வெற்றி அடையணும். எல்லாருடைய உழைப்பும் அதை சாத்தியமான வெற்றி அடையணும். அதில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய பாராட்டுகள். குறிப்பாக தயாரிக்க தம்பி வினோத்துக்கு மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு என்னுடைய பாராட்டு. ஏன்னா புதியவர்களை வச்சு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கணும்ல, அது ரொம்ப முயற்சி. இன்னைக்கு இருக்கிறதுல பெரிய பெரிய நிறுவனங்களே கைவிட்டுட்டாங்க தயாரிக்க. அன்னைக்கெல்லாம் ஐயா சரவணன் ஐயா அவங்க குடும்பத்தில் ஏவிஎம் அப்பா ஆர்பி சௌத்ரிலாம் எத்தனை படங்களை எடுத்தாங்க. எங்கள் அண்ணன் தான் மட்டும்தான் இழுத்து பிடிச்சி இன்னும் போயிட்டு இருக்காரு. மற்ற எல்லாருமே கைவிட்டாங்க. மிகப்பெரிய தயாரிப்பாளர்கள்லாம் என்ன செய்யணும் தெரியாத பின்னாடி இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு திரையுலகம் திரைப்படத்துறை ஒரு 10 பேர் கைக்கு சுருங்கிக்குது. 10 நடிகர்கள் 10 தயாரிப்பாளர்கள் கைக்கு சுருங்கிக்குது. எங்கள் அண்ணன் டி சிவா சொல்லும் போதெல்லாம் திரைப்படம் வளராமல் சுருங்கிடுச்சு தம்பி. 10 நடிகர்கள் 10 தயாரிப்பாளர் கையில் தான் இருக்குது அப்படின்னு. அதுதான் உண்மை. வேறு வழி கிடையாது. அப்படி ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த திரைக்கலை மேம்படணும். திரைப்படம்லாம் நம்மளை எல்லாரும் சொல்லுவாங்க அது சினிமாகிராஃபர் இல்லையா, இது சினிமாகிராஃபர் இல்லையா. அவங்களுக்கு தெரியாது. சினிமாவில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருக்கு வீடு கிடைக்கிறது கஷ்டம், கட்டி வாழ்றதுக்கு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் பெரிய நடிகர் ஆகிட்டீங்கன்னா வாழ்றதுக்கு வீட்டை கொடுக்க மாட்டாங்க, ஆடுறதுக்கு நாட்டை கொடுத்துருவாங்க. கட்டி வாழ்றதுக்கு பொண்ணை கொடுக்கலன்னா ஆடுறதுக்கு மண்ணை கொடுத்துருவாங்க. அது அந்த உயரத்துக்கு போற வரைக்கும் படாத பாடுபடணும். அதான் அந்த மாதிரி இருக்கிற சூழலில் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் பின்னடைஞ்சிட்ட போது ஒரு புதிய தயாரிப்பாளர், புதியவர், ஒரு நடிகரை வச்சு நம்ம தயாரிக்கலாங்கிற துணிவே பெரிய அதுவே பெரிய வெற்றி தான். அந்த முயற்சியை நம்ம பாராட்டாமல் இருக்க முடியாது. அது என்னுடைய தம்பி ஹீராவர்களுடைய திறமையை நம்பி நீங்கள் இந்த வாய்ப்பை கொடுத்தமைக்கு நான் உங்களுக்கு என்றென்று நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். உங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். மற்றபடி என் தம்பி ஹீராவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீ எப்போதுமே புதிய முயற்சிகளை செய்வாய். காட்டுக்குள்ளே படத்தை எடுத்துக்கான்னு நினைக்கிறேன். நிறைய காடு சம்பந்தமாக இருக்குது பார்க்குறேன். நீரின்றி அமையாத உலகு எனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்கு என்று வள்ளுவ பெருமகனாக பாடுறார். நீரின்றி அமையாத உலகு என்பது எவ்வளவு உண்மையா புரி. காடின்றி அமையாத நீர், அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். காடு என்பது வெறும் காடு இல்லை, காடு இல்லைன்னா நாடு இல்லை. அடர்ந்த காடுகள் மலைமுகடுகளில் இல்லை என்றால் பூமிக்கு மழை இல்லை, அருவி இல்லை, ஆறு இல்லை, நீர் இல்லை, சோறு இல்லை, வயிறு இல்லை, உயிர் இல்லை, வாழ்க்கையில் இந்த தொடர்ச்சி இல்லை. காடு தான்
மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மழையாக கொண்டு வருகிறது. இந்த உயிரியல் உண்மையை நாம் உணர்ந்து கொள்ளணும். ஆனால் மலைமூடில் இருக்க அந்த காடுகளை நட்டது நம்ம பாட்டனும் நம்ம தாத்தனும் நம்ம அப்பனும் யாரும் இல்லை. அத்தனை மரங்களையும் நட்டது பறவைகள். அதை உரமிட்டு வளர்த்தது யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு. இதெல்லாம் அதனால்தான் அந்த உயிர்களை எல்லாம் பாதுகாக்கணும்னு நம்ம சொல்றோம். அதெல்லாம் செத்தா நமக்கு என்ன நீங்க நினைச்சீங்கன்னா, அது செத்தா பார்க்க நம்ம இருக்கோம், நம்ம செத்தா பார்க்க எவனும் இருக்க மாட்டான், அழிஞ்சு போகும். அதை புரிஞ்சிட்டு காடுகளை நேசிக்க நாம் கற்றுக்கொள்ளணும். மரம் என்பது வெறும் மரமல்லையின் உடன் பிறந்தார்களே, அது மண்ணின் வரம். வெறுமனே வீசுகிற நச்சுக்காற்றை மூச்சுக்காற்றாக மாற்றி தருகிற அரிய பணியை உலக உயிர்களின் மரம்தான் செய்கிறது. அந்த மரங்களிலும் பல மரங்கள் இருக்குது. வேப்ப மரம் பகலில் தான் மூச்சுக்காற்றை வெளியிடும், இரவில் நச்சுக்காற்றை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடு வெளியிடும். அதுக்கிட்ட படுக்கூடாது. இரவில் வேப்ப மரத்தின் படுத்தீங்கன்னா நெஞ்சு அழுத்தமாக இருக்கும். யாரோ ஒருத்தர் ஏறி நெஞ்சு அழுத்தமாக இருக்கும், மூச்சு திணறல் வரும். அதை கிராமத்தில் அறியாத அறிவியல் இல்லாததால் ஏதோ பேய் வந்து அழுத்தம் நினைச்சு அவங்க நினைப்பாங்க. அது பேய் இல்லை, அதுக்கா நச்சுக்காற்றை வெளியிடுது. அதை சுவாசிக்கும் போது மூச்சு திணறல் வருது. ஆனால் 24 மணி நேரமும் மூச்சுக்காற்றை வெளியிடுகிற உலகத்தில் 2 மரங்கள் தான் இருக்கு. ஒன்று ஆலமரம், இன்னொன்று அரச மரம். இந்த 2 மரம் தான் இருக்கு. துளசி அவங்க வீட்டில் வளர்ந்தது பட்டிக்கிளையின் உடன் பிறந்தார்களே, அது புத்திக்கு. துளசி செடி ஒரு நாள் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் ஆக்சிஜனையும் 4 மணி நேரம் ஓசோன் காற்றையும் வெளியிடுது. அதனால தான் குளிச்சுட்டு இந்த துளசியை கொஞ்ச நேரம் சுற்றி வா, நல்ல காற்றை சுவாசிக்க. கோயில் குளத்துல ஏன் நீ புளிய மர வேப்ப மரத்தை முன்னோர்கள் வைக்கல? கோயிலை கட்டினா ஒரு குளத்தை வந்தான், அங்கேயே ஆலமர அரச மரத்தை வச்சான். பிள்ளைகள் குளிச்சுட்டு இந்த மரத்தினால கொஞ்சம் நல்ல காற்றை சுவாசிக்கட்டும்னு நம்ம முன்னோர்கள் செஞ்சான். அவ்வளவு சைஸ், அவ்வளவு அறிவு. அது எதுவுமே தெரியாம நம்ம இருந்து பயனில்லை. அத தமிழ் இளம் தலைமுறையில் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி காடு வளர்ப்பை பற்றி, காற்றின் அருமையை பற்றி வலியுறுத்துகிற இந்த படங்கள் வருவது எனக்கு மகிழ்ச்சி. அண்மையில் கொண்டப்பள்ளம்னு தெலுங்குல ஒரு படம், இப்போ காடு நிலம்னு வருது, தமிழில் வருது, மொழி மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பார்க்கணும் காட்டின் அருமையை பற்றி, நீரின் அருமையை பற்றி. ஆடு மேய்க்கிற ஆயர் குலத்தில் அந்த இடையர் குலம், அந்த இடையர் என்பது வந்து குடிப்பெயர் அல்லது காரண பெயர். ஏன்னா குறிஞ்சி நிலத்திற்கும் மருத நிலத்திற்கும் இடையில் வாழ்ந்ததால் நாங்கள் இடையர்கள் என்று அழைக்கப்பட்டோம். அது எங்கள் குடிப்பெயர் இல்லை, எங்கள் குடிப்பெயர் ஆயர் கோல், அதான் எங்கள் குடிப்பெயர். அப்போ அதில் அந்த படத்தை நீங்கள் பார்க்கணும், தயவு செய்து பார்க்கணும். காட்டின் அருமையை அவ்வளவு அழகாக விளக்கி அந்த படம் சொல்லும். அதுபோல இந்த இரும்பன் படமும் இந்த மக்களுக்கு பயனுள்ள அரிய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் பணியாற்றிய அத்தனை படைப்பாளிகளுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இங்கே வந்து வாழ்த்து வந்திருக்கிற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். இசைத்தட்டு வெளியீட்டுக்கான நேரம். இந்த நேரத்தில் அண்ணன் சீமான் அவர்களோட இணைந்து இந்த இசை வெளியிடுவதற்காக ஸ்நேகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இயக்குனர் பொன்ராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் களஞ்சியம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். நடிகை ரக்ஷிதா பாபு அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். மற்றும் இரும்பன் திரைப்படத்தின் குழுவினர்கள் அனைவரையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
திரைப்படத்தின் இசை வெளியீட்டுக்கான நேரம் இரும்பன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டுக்கான நேரம் அண்ணன் சீமான் அவர்கள் கையிலிருந்து தயாரிப்பாளர் வினோத்குமார் மற்றும் நடிகர் ஜூனியர் எம்ஜிஆர் அவர்கள் இசை தட்டை பெற்றுக் கொள்வார்கள்.